நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்றேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமும் கூட இதுக்கு காரணமான என்ன நீங்க யாருமே இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கீங்க. இப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன். எப்ப அங்கிளோட கடைய, அவரோட பிசினஸ பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், அது வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு நிச்சயமா போக மாட்டேன். எங்க தங்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது ஹோட்டல்லையோ இல்லை கெஸ்ட் ஹவுஸ்லயோ தங்கிக்கிறேன். ப்ளீஸ் என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நான் பண்ண தப்ப திருத்திக்க தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஸ்வா தம்பி, நான் முதல்ல உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது அது ஒரு விபத்து தான். அந்த விபத்து உன்னால மட்டும் இல்ல, என்னாலையும் இல்ல வேற யாரா இருந்தாலும் நடந்திருக்கலாம். அதுக்கு நான் உன்னையே காரணம் சொல்ல மாட்டேன். நீ அதையே நினைச்சு மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருக்காதப்பா. அப்புறம் மறுபடியும் கடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அந்த வேலையை என்னாலேயே செஞ்சுக்க முடியும் இல்லையா? இருந்தாலும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவியா இருக்கிறது நல்லது தானே? இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவியா இருக்குன்னு சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன். நீ இந்த ஊர்ல இருக்கணும்னா இந்த வீட்ல தான் இருக்கணும். நீ எங்க வீட்டு விருந்தாளியா இருந்துகிட்டு கெஸ்ட் ஹவுஸ்லயோ இல்ல ஹோட்டல்லையோ தங்கினா அது எங்களுக்கு தான் அவமரியாதை. நீ இங்க தான் தங்கணும். இதுவும் உன்னோட வீடு தான். என்னம்மா? இந்த வீட்டை விட்டுட்டு ஹோட்டல்ல தங்குறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் மாலத்திக்கும் விஸ்வாக்கும் நடுவுல தூரத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா விஸ்வா இங்க தங்கறதுனால இவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாயிடும். இப்ப நான் என்ன பண்றது? விஸ்வா எதுக்காக இங்க தங்குறேன்னு சொல்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சித்தப்பாவோட கடை சரி பண்றதுக்கு வேலைக்காரங்க போதும் இல்லையா? எதுக்காக இவன் இருக்கான்? அவனோட உள்நோக்கு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ற ஜீவிதா? விஸ்வா அவன் பண்ண தப்ப திருத்திக்க பாக்குறான். அதனாலதான் அவன் இங்க தங்குறான். இதுல என்ன தப்பு இருக்கு? வினய், நீங்க ஒரு பக்கத்தை மட்டும் தான் யோசிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் தெரிஞ்சும் அது என்னன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் மாலத்தி கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் கடையை சரி பண்ற மாதிரி இங்க தங்குறான். சரி, அதுல என்ன தப்பு இருக்கு? இதுல உங்களுக்கு எந்த தப்புமே தெரியலையா? எதனால உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தப்பா தெரியலன்னா மாலத்திக்கும் விஸ்வாக்கும் நடுவுல காதல் இருக்கிறதா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க வினய். இங்க பாரு ஜீவிதா, நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல. இதுதான் ஃபேக்ட். உங்களால எப்படி இது இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுது வினய்? இத விஸ்வாவே என்கிட்ட நேரடியா சொன்னான். ஏன்னா அவனுக்கு மாலதி அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு அவன் உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். ஜீவிதா, நீ என்னோட வைஃப்ன்றதுனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். ஆனா இதை போய் நீ மாலதி கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் நான் மாலதி கிட்ட சொல்லக்கூடாது? அவளுக்கு இதை பத்தி தெரியணும்ல. அவ யாரு ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்காளோ அவன் வேற மாதிரி நினைக்கிறான்னு. அப்சல்யூட்லி, இந்த விஷயத்தை அவ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தான். ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீயும் நானும் கண்டிப்பா அவகிட்ட சொல்லக்கூடாது. நாமளும் அவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. இந்த விஷயத்த விஸ்வாவே நேரடியா போய் அவன் மனசுல உள்ளதை அவகிட்ட சொல்லணும். ஜீவிதா ப்ளீஸ், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஜீவிதா, ப்ராமிஸ் பண்ணு. சரி. Now that is like my very good wife. Thank you.
எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, இதோ வந்துடுறேன். நான் மாலதி கிட்ட சொல்ல முடியாம பண்ணிட்டாரு. ஆனா அதுக்காக இந்த விஷயத்த நிச்சயமா என்னால தடுக்காம இருக்க முடியாது. விஸ்வாவும் மாலதியும் ரொம்ப வெகுளி. ஹரியத்தனமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் நான் அதை கண்டிப்பா தடுத்து நிறுத்த போறேன். மை கமின். அட என்னக்கா, ஓ ரூம்குள்ள வரதுக்கு பெர்மிஷன் கேப்பியா? உள்ள வா. இருந்தாலும் இப்பதான் உன் தங்கச்சி கூட பேசுறதுக்கு உனக்கு டைம் கிடைச்சதா? சாரி மாலதி, உனக்கே தெரியும்ல நான் எந்த சிச்சுவேஷன்ல இங்க வந்திருக்கேன்னு. எனிவே, நான் ஃபுல் டைம் உனக்காக கொடுத்துட்டேன். நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசு. டைம் இல்லனா கூட நீ கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு நேரம் காலம் பார்க்கணுமா என்ன? சரி சொல்லு, ஆன் பண்ணு உன்னோட ரேடியோவை. ஆன் பண்ணிட்ட, நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைய தலைப்பு செய்தி நம்முடைய அருமை தம்பி தாமுவுடைய லவ் ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தாமுவோட லவ் ஸ்டோரியா? எதிர்பார்த்து நீ கண்டிப்பா ஷாக் ஆயிடுவேன்னு. நிஜமாக்கா, நம்ம தாமுக்கு நம்ம பக்கத்து வீட்டுல சுமதின்னு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு மேல காதல். சுமதி கூடவா? நிஜமா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உனக்கு தெரியுமா நான் அவனுக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தேன்னு? முன்னாடிலாம் அவளை பார்த்தாலே ரொம்ப வெக்கப்படுவான். மத்தவங்க முன்னாடி மட்டும் பட்டு பட்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா பொண்ணுங்க முன்னாடி மட்டும் வாயவே திறக்க மாட்டான். நம்ம 2 பேர்கிட்ட தவிர சுமதியை பார்த்தா ஊம மாதிரி பேசுறதுக்கே தயக்கப்படுவான். இப்ப என்னடானா ஹாய் ஹாய், ஹலோ ஹாய், பை பை, யாவ் பாய், எவ்வளவு பில்டப் குடுக்கறான்னு சொன்னா நம்பவே மாட்டக்கா நீ. இதெல்லாம் உன் தங்கச்சி மாலதியோட ரிசல்ட். ஓ, அப்படின்னா எனக்கு அப்புறமா நீங்க டீச்சர் ஐடியா என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னக்கா நீ, உன் தங்கச்சி கிட்ட இன்னும் எத்தனை டேலண்ட் இருக்குன்னு உனக்கே தெரியாது. இந்த உலகத்துல என்ன மாதிரி நான் ஒருத்திதான். சரியா சொன்ன. 1000ல இல்ல, லட்சத்துல இல்ல, கோடியில ஒருத்தி என்னோட தங்கச்சி. வாவ் வாவ் வாவ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன் வாயால என்ன பாராட்டுறத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? வானத்திலேயே பறக்கிற மாதிரி இருக்கு. முதல் தடவையா நீ உன் மனசை விட்டு என்ன பாராட்டுறத கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ். ஹாப்பின உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீ ஒர்க் பண்ண ஸ்கூல்ல கண்ணன் ஒரு சார் இருந்தார்ல, நான் கூட அவர் கார்ல சேர வாரி போஸ்டேனே. அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணு ஆகல. நான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஸ்கூல் வழியா போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சில பேர் கூட பேசிட்டு இருந்தத பார்த்தேன். எவ்வளவு பில்டப் கொடுத்தாருன்னு சொன்னா நீ நம்பவே மாட்டேக்கா. அது எப்படின்னு சொல்றேன் பாரு. இதை விஸ்வாவே என்கிட்ட நேரடியாக சொன்னான். ஏன்னா அவனுக்கு மாலதி அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை அவன் உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். நாய் வாழ பாத்திருக்கல, அது எவ்வளவு ட்ரை. ஹலோ அக்கா, சொல்றத கேக்குறியா? என்னக்கா, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்பதானே எனக்கு உன் கூட பேசுறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. மாலதி உட்காரு. மாலதி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. விஸ்வா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உன்கிட்ட ஏதாவது பேசினானா? இல்லையே. இருந்தாலும் உன் குழந்தைனார் இருக்கானே, ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். அவன் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே என்கிட்ட ஏதோ பேசணும், ஒரு 15 நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருந்தான். சரி சொல்லுன்னு கேட்டா இல்ல அது ஒண்ணு அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டான். நான் என் கெஞ்சனும் சொல்லாட்டி போன நானும் விட்டுட்டேன். ஒரு விஷயம் மட்டும் உண்மைக்கா, அவனுக்கு இனிமே என்கிட்ட பேசுறதுக்கு தைரியமே வராது. நீ கவலைப்படாதக்கா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் விஸ்வா என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. அவன் ஒரு வசதியான வீட்டுல பிறந்த உதவாக்கற வாரிசு. எந்த ஒரு பொறுப்பையும் ஏத்துக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். இப்போ என் மனசுல அவனை பத்தி இருக்கிறது கோவமும் வெறுப்பும் தவிர வேற எதுவுமே இல்ல. மாலதி, இத பத்தி நீ அதிகமா யோசிக்காத. விஸ்வா கிட்ட எதுவும் சொல்லலன்னா அது கண்டிப்பா முக்கியமான விஷயமா இருக்காது. எனிவே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ ரெஸ்ட் எடு. சரி, குட் நைட். குட் நைட். வா, நான் உன்னை கை தாங்களா கூட்டிட்டு போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வினய் தம்பி, என் வீட்டு மாப்பிள்ளை கிட்ட இந்த மாதிரி வேலை வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. மாமா, இந்த சான்ஸை பயன்படுத்தி நான் மருமக ஸ்தானத்துல இருந்து மகனா மாற போறேன். அங்கிள், உங்களுக்கு ஒரு பையன் இல்ல, இன்னும் 2 பசங்க இருக்காங்க. நீங்க வேணா பாருங்களேன், உங்க கடையை ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிடுறோம். சந்தோஷம். கடையோட மேக்கப் ரெடி. சரி, வேலைய ஆரம்பிக்கலாம். ம். இன்னும் என்ன தோழா, எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு, ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. இன்னும் என்ன தோழா, எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால், நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம், பல கைகளை சேர்க்கலாம். விதை விதைத்தால், நெல்லை விதை விதைத்தால், அதில் கள்ளிப்பு முளைக்குமா. நம் தலைமுறைகள் 100 கடந்தாலும் தந்த வீரங்கள் மறக்குமா. ஒரே மனம், ஒரே குணம், ஒரே தடம் எதிர்காலத்தில், அதே மனம், அதே திடம், அகம் புறம் நம் தேகத்தில். கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம். எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியினில் சுவைக்கிறோம். பனிமூட்டம் வந்து படிந்தென்ன, சுடும் பகலவன் மறையுமா. அந்த பகை மூட்டம் வந்து பணியாமல் எங்கள் இருவிழி உறங்குமா. இதோ இதோ இணைந்ததோ இடம் இடம் நம் கையோடு, அதோ அதோ தெரிந்ததோ இடம் இடம் நம் கண்ணோடு. வினய், விஸ்வா, நீங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா கடையை நல்லபடியா அமைச்சிருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா.
கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ள தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கடவுள் 3 ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்திருக்காரு. ஒண்ணு இவன், அப்புறம் நீ, அப்புறம் நீ. மாலதி எங்க? இன்னும் கடையில இருக்காளா? அனி நான் பார்த்துட்டு வரேன், நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் தம்பி ப்ளீஸ் இந்த வாட்டி எதுவும் பண்ணிடாத. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடையை மறுபடியும் உருவாக்கியிருக்கோம். போலாம் பாட்டி. டேய் தாமு, நீ ஒரு வேலை செய், மாலதியும் விஸ்வாவும் கூட்டு அந்த வண்டியில வந்துரு. சரி. என்னாச்சுமா? போலாம் வா. தாமு அக்கா நீ இந்த வண்டியில வீட்டுக்கு போ, நான் மாலதி விஸ்வா கூட வந்துடுறேன். சரிக்கா. ஏன் அப்படி? வினய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் அவங்கள விட்டுட்டு போயிட்டோம்னா அப்புறம் அவங்க 2 பேரும் நம்மள தப்பா நினைப்பாங்கல்ல. நான் அவங்க கூட வந்துடுறேனே. அக்கா, சித்தப்பாவோட கடைய பழையபடி திருப்பி நல்லபடியா அமைச்சு கொடுத்தாச்சு. அவர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அக்கா நீ போ, நான் அப்புறம் வரேன். சரி மாலதி. ஹலோ மாலதி, நீ எங்க இருக்க? காலையில இருந்து உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் உன்னோட சித்தப்பா பாட்டி நம்பருக்கும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. டாக்டர் மதன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, எங்க சித்தப்பாவோட கடை எரிஞ்சு போனதுனால கொஞ்சம் ரிப்பேர் பண்ற வேலையை அங்க பாத்துட்டு இருந்தோம். நாங்க எல்லாரும்னா நீயுமா கூட போன? மாலதி, உனக்கு நல்லா தெரியும், பெரிய டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்கணும், அங்கே இங்கேயும் அலையக்கூடாதுன்னு சொன்னார்ல. டாக்டர் மதன், நான் என்ன அங்க சிமெண்ட் மூட்டையா தூக்கிட்டு இருந்தேன்? ஒண்ணு தெரியுமா, என்ன அங்க யாரும் எதையும் தொடவே விடல. நான் அங்க சும்மா சூப்பர்வைசர் வேலை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். ஓகே, எனிவேஸ், நான் இப்போ உனக்கு எதுக்காக ஃபோன் பண்ணனா, உன்னோட அடுத்த கீமோதெரப்பி செஷன் டியூல இருக்கு, அதை சொல்றதுக்காக தான். நீ தயாரா இருக்கல? இல்ல முடியாது டாக்டர் மதன். நான் அக்காவும் மாமாவும் வீட்ல இருக்கிற சமயத்துல ட்ரீட்மெண்ட்க்கு வர முடியாது. அவங்களுக்கு டவுட் வந்துரும், அப்புறம் எல்லாம் உண்மை தெரிய வந்துரும். இல்ல நீங்க பெரிய டாக்டர் கிட்ட சொல்லிடுங்க, நான் ஒரு எமர்ஜென்சில இருக்கேன், ஒரு வாரம் கழிச்சு ட்ரீட்மெண்ட்க்கு வர சொல்லுங்க. ப்ளீஸ் 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 டாக்டர் மதன், ப்ளீஸ் சொல்லிடுங்க ப்ளீஸ். மாலதி, உன்னோட ட்ரீட்மெண்ட்டை விட பெரிய எமர்ஜென்சி என்ன இருக்க போகுதா? இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியவங்க சொல்லுவாங்க எண்ணெயும் தண்ணியும் என்னைக்குமே சேராதுன்னு. இப்ப என்ன எடுத்துக்கங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சித்தப்பாவோட கடையை ரெடி பண்றதுக்கு உழைச்சு என் உடம்புல இருக்க எல்லா எண்ணெயும் அப்படியே வத்தி போச்சு. விஸ்வா தம்பி, இதுக்கு முன்னாடி நீ எனக்காவது இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியா? பட்ட கஷ்டம் என்னைக்கு வீண் போகாதரா, கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும். ஆனா அம்மையார் தான் ஆனா நீ மனசை தளர விடாத. ஐ எம் ஷூர், கண்டிப்பா நீ ஆசைப்பட்டது கூடிய சீக்கிரம் நடக்கதான் போகுது. ஐ ஹோப். ஆனானா நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? காலையில கடையை ரெடி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே அண்ணியோட ஆட்டிடியூட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததே. ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை அன்னிக்கு நானும் மாலத்தையும் பழகுறது பிடிக்காம இருக்கலாம்னு தோணுது. பின்ன ஏன் அவங்க அப்படி? விஸ்வா, அது எனக்கும் தெரியும்டா. உனக்கு தெரியுமா? தெரியும். அப்ப நீ அதை என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏன் பிடிக்கலங்கிற ரீசனையும் கொஞ்சம் சொல்லிட. விஸ்வா இங்க பார். இப்போ விஷயம் என்னன்னா, ஜீவிதா மாலதியோட விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ என்ன நினைக்கிறானா, உனக்கும் மாலதிக்கும் மெச்சூரிட்டியே இல்லைன்னு சொல்றா. நீங்க 2 பேரும் எடுக்க போற முடிவு ஒருவேளை தப்பா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவ பயந்துட்டு இருக்கா. ஏன்னா இது உங்க 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா. சோ அப்படின்னா இது ஜீவிதா அன்னிக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப நான் மாலத்தி கூட இனிமே பழகுறதோ இல்ல பேசுறதோ இதோட எல்லாம்
கட் ஆயிடுச்சு ரைட். இங்க பாருடா, இந்த சுச்சுவேஷன் என்ன சொல்றதுனே தெரியல. மாலதி எக்காரணத்தை கொண்டும் தன்னோட அக்கா பேச்சை மட்டும் தட்டவே மாட்டான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அண்ணா, ஒரு விஷயத்த நீயும் தெரிஞ்சுக்கோ. என்னால மாலத்தி இல்லாம இருக்க முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் யோசியேன். யோசிச்சு பாரு, உனக்கே என் ஃபீலிங்ஸ் புரியும். ஏன்னா நீயும் ஒரு லாயர். ஆமா. ஐடியா